ஜப்பானில் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு தனித்துவமான தீர்வை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். ரயிலில் பயணம் செய்யும் போது சூடான உணவை பரிமாறுவதற்காக ஜப்பானியர்கள் ஒரு அற்புதமான முறையை பயன்படுத்துகிறார்கள். ஒரு நூலை இழுத்தால் உணவு வெதுவெதுப்பாக மாறிவிடும். இது எப்படி வேலை செய்கிறது என்றால், ரகசியம் உணவு பெட்டியின் அடிப்பகுதியில் இருக்கிறது. அங்கேதான் கால்சியம் ஆக்சைடு என்ற பொருளை கொண்ட ஒரு பை வைக்கப்பட்டிருக்கும். நூலை இழுக்கும் போது அந்த பெட்டியில் இருக்கும் தண்ணீர் கொண்ட பகுதி திறக்கப்படுகிறது. அந்த தண்ணீர் கால்சியம் ஆக்சைடுடன் கலந்து சேர்க்கூறும். கால்சியம் ஆக்சைடு தண்ணீருடன் தொடர்பு கொண்டால் வெப்பம் உருவாகிறது. அந்த வெப்பம் உணவை வெதுவெதுப்பாக மாற்றுகிறது. வெறும் சில நிமிடங்களில் உணவு சாப்பிட தயாராகிவிடும். ஜப்பானில் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு தனித்துவமான தீர்வை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். ரயிலில் பயணம் செய்யும் போது சூடான உணவை பரிமாறுவதற்காக ஜப்பானியர்கள் ஒரு அற்புதமான முறையை பயன்படுத்துகிறார்கள். ஒரு நூலை இழுத்தால் உணவு வெதுவெதுப்பாக மாறிவிடும். இது எப்படி வேலை செய்கிறது என்றால், ரகசியம் உணவு பெட்டியின் அடிப்பகுதியில் இருக்கிறது. அங்கேதான் கால்சியம் ஆக்சைடு என்ற பொருளை கொண்ட ஒரு பை வைக்கப்பட்டிருக்கும். நூலை இழுக்கும் போது அந்த பெட்டியில் இருக்கும் தண்ணீர் கொண்ட பகுதி திறக்கப்படுகிறது. அந்த தண்ணீர் கால்சியம் ஆக்சைடுடன் கலந்து சேர்க்கூறும். கால்சியம் ஆக்சைடு தண்ணீருடன் தொடர்பு கொண்டால் வெப்பம் உருவாகிறது. அந்த வெப்பம் உணவை வெதுவெதுப்பாக மாற்றுகிறது. வெறும் சில நிமிடங்களில் உணவு சாப்பிட தயாராகிவிடும்.